எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி கிட்டத்தட்ட ஒரு 6000 மேடைகளுக்கு மேலே நான் பயணம் பண்ணியிருப்பேன். 6000 மேடை. கதிர் கட்டு நெல் அறுத்து கட்டு தூக்கி போயிருக்கிறேன். ஒரு ஆள் உயரம் இருக்க தூக்கிட்டு அந்த மாதிரி வரப்புகள்லையும் வாய்க்கால்லையும் உளுந்து வாரி கட்டோட போட்டு உளுந்து முதுவெல்லாம் அடிபட்டு தவமாயதவம் வந்து கில்லி ஒரே நேரத்தில் பாடினேன். அதாவது ஃப்ளைட்டில் போயிட்டு வாங்கினேன். ஃப்ளைட்லேயே அப்போ தான் முதல்ல போகிறேன். போய் வாங்கின முதல் விருது. போன உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு அதிருப்தி காத்திருந்தது. அங்கே இசை சித்தர் விருது, புது இசை சித்தர். அது இல்லாமல் நான் படித்து மியூசிக் நான் படித்து டாக்டரேட் தனியாக அது படித்து வாங்கினது. பாட்டை நான் உள்வாங்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருந்தது. அங்கே தான் ரெண்டுமே வந்துச்சு. ஏன்னா ஒன்று ப்ரொமோ ஷூட்லேயும் வந்துச்சு, தேட்டரில் போய் பார்த்தா நம்ம அங்கே வந்து நடித்தது தேட்டரில் வருது. அது நம்ம கான்ட்ரவர்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. முன்கூட்டியே எனக்கு அவர் அழைப்பு கொடுத்துருந்தாரு. அந்த படத்திலே பாட வேண்டியது எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுலையே அது என்னோட ட்ராபேக். அது தப்பு. 20 வருஷம் நான் பின்னாடி வந்திருக்கிறேன். நான் என்னோட குழு பெரிய மக்களை அந்த உருண்ட மலை ஓரத்தில் உளுந்து காய போட்டிருந்தே. வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் சார். இது வரைக்கும் நிறைய படங்கள் வந்து நிறைய பாட்டு பாடிருக்கீங்க. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து ஒரு பாட்டு மூலியமா ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களுக்காக சில வரிகள், உங்களுக்கு பிடிச்ச படத்துல இருந்து நீங்க பிடிச்ச பாட்டை எங்களுக்காக பாடலாம். அம்மா போல அள்ளி தரும் மழைதான், அவாதாரமா நின்னா இல்ல குறைதான், அவ நட்டு வச்ச நாத்தையெல்லாம் கதிராக்குறான், அவ புள்ள குட்டி அத்தனைக்கும் பசியாத்துறா, வாழாமத்தான் பச்சை மண்ண வளமாக்குறா, வழிகாட்டுறா. வா சார், சூப்பர் சார். இப்போ எங்களுக்காக வாழை மூவில வந்து ஒரு 2 வரிகள். எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி, நான் மண்டியிட்ட பாதவத்தி, ஐயாவும் புஞ்சிரிப்பு ரகையில தீக்குளிச்ச பாதவத்தி, நான் தீக்குளிச்ச பாதவத்தி, ஒத்த பணக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபா மின்னையில 10 பணம் கேட்கும் முன்னு பாதவத்தி நம்பலையே, நான் பாதவத்தி நம்பலையே, நான் பாதவத்தி நம்பலையே, பட்ட மரம் காய்க்கும் முன்னு 10 கதை கேட்டிருந்தேன், மொத்த மரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே, நாம் பாதவத்தி நம்பலையே, நாம் பாதவத்தி நம்பலையே. சூப்பர் சார். இந்த தியேட்டரில் பார்க்கும்போது நிறைய ஆடியன்ஸ் கண்ணெல்லாம் கலங்குச்சு. அதில் நானும் அதை ஒருத்தி. ஸோ இப்போ நேரில் கேட்கும்போது அது இன்னும் செம்ம ஃபீலாக இருக்குது சார். உங்கள் வாய்ஸில் சம்திங் என்னமோ நிஜமாக இருக்குது சார். ஸோ இப்போ சொல்லுங்கள் சார், உங்கள் மியூசிக் ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அதுக்காக ஷேர் பண்ண முடியுமா? நம்ம வந்து என்னென்னா ஒரு குக்கிராமம் தான், கிராமத்துக்குள்ளே தான் நான் பயணிக்க ஆரம்பித்தேன். என்னோடய பயணம் முழுக்க வந்து வயல்வெளிகளும் வயல் சார்ந்த இடமும், எல்லா பிள்ளைங்களும் எப்படி ஒரு மருத நிலத்தில் எப்படி வந்து பிள்ளைங்க ஆடி ஓடி சேத்தோட விளையாடி அங்கே திரிஞ்சு இருப்பாங்களோ அது அத்தனையும் நான் கிணத்துல குளிச்சிருக்கிறேன், ஏரியில் குளிச்சிருக்கிறேன், குளங்களில் குளிச்சிருக்கிறேன், விளையாடி இருக்கிறேன். அந்த விளையாட்டோட அந்த மண்ணோடு சார்ந்து இருக்கிற அந்த வேலை களங்கள்லையும் நான் இருந்திருக்கிறேன். அந்த வேலைக்களங்கள்ல இருந்து சில பாடல்கள் நான் கேட்டிருக்கிறேன். அப்புறம் திரையிசை பாடல்கள் நிறைய கேட்டிருக்கிறேன். படிக்கிற காலகட்டத்திலேருந்தே நான் பாட தொடங்கினதுனால அந்த இதுலேயே ஜேர்னி அப்படியே தொடங்கி இசை மெல்லிசை மேடைகள், நாட்டுப்புற மேடைகள் எல்லாம் மாரி. அப்புறம் மேடையெல்லாம் ஏறின பிறகு தான் இசை படிக்கணும்னு கர்நாடக சங்கீதம் பிஏ மியூசிக்கு நான் படிக்க போனேன். பிஏ மியூசிக் முடிச்சுட்டு அதுக்கடுத்து தேட்டர் ஆர்ட்ஸு பிஜி முடிச்சுட்டு அதுக்கடுத்து பிஹெச்டி வந்து தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி, அங்கே நான் டாக்டரேட்டு அங்கே முடித்தேன். மியூசிக்லேயும் நாடகத்துலேயும் சேர்ந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 6000 மேடைகளுக்கு மேலே நான் பயணம் பண்ணியிருப்பேன். 6000 மேடைகள். 6000 படிச்சிருக்கீங்களே சார்? ஆனால் ஆமாம், இப்போ படிக்கும்போதே தான் படிச்சுக்கிட்டே தான் அந்த வேலைகள். ஆமாம், அதில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பயணம் பண்ணி தான் 2004 தவமாயதவம் வந்து கில்லி ஒரே நேரத்தில் பாடினேன். தவமாயதவம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தது, கில்லி வந்து முன்னாடி வந்தது படம்.
அதில் வந்து தான் நம்ம இசை பயணம் வந்து இங்கே சினிமாக்குள்ளே தொடங்குச்சு. அது வரைக்குமே வந்து இந்த ஸ்டேஜஸ் ஆமாம் அதுதான் மேடைகள்ல ஆமாம் இதுதான் என்னோட பயணத்தோடம். ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ வந்து அந்த பட்டங்கள் விருதுகளை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? என்ன மாதிரியான வாங்கியிருக்கீங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்குமே நிறைய விருதுகள் போயிட்டே தான் நான் நிறைய பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்களே வந்து ஆனஸ்ட்ல சொன்னீங்க நிறைய விருதுகள். நான் முதல்ல வந்து வாங்கின விருது, அதாவது ஃப்ளைட்டில் போயிட்டு வாங்கினேன். ஃப்ளைட்லேயே அப்போ தான் முதல்ல போகிறேன். போய் வாங்கின முதல் விருது மண்ணின் குரல் விருது. மண்ணின் குரல் சாங்ஸ் ஆஃப் சாயில். அதாவது மண்ணின் குரல் விருதில் நான் வாங்கினேன். அது வந்து எங்கன்னா ஹைதராபாத்தில் போயிட்டு முதல்ல வாகை சோடா படத்துக்கு எனக்கு முதல் பாட்டுக்கு அது என்ன மண்ணின் குரல் விருது அதில் கொடுத்தாங்க. அப்புறம் அது மிர்ஜி மியூசிக் அவார்டு அது. அப்புறம் அதுக்கடுத்து வந்து நிறைய விருதுகள் கிடைச்சது. அப்புறம் கண்ணதாசன் விருது. அப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஸ்டேட் அவார்டு, பாண்டிச்சேரி ஸ்டேட் அவார்டு. ஏன்னா நான் பிறந்தது பாண்டிச்சேரி, அதனால பாண்டிச்சேரி ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. பூச்சேரி கலைமாமணி விருது நான் வாங்கியிருக்கேன். 28 வயசுல ஆமாம் 28 வயசுல. ஆமாம் அது அந்த வயசுல யாருக்கும் கொடுக்கல. நான் ஆமாம் அது இசைக்கா பொதுவாக இசைக்கான விஷயமே எனக்கு கொடுத்தாங்க. இசை வேந்தர் விருது படைப்பாளிகள் சங்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து அறந்தை நாராயணன் விருது பழைய கவிஞர் இருந்தார், அவர் பேரில் விருது கலையிலக்கிய பெருமன்றம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இசை சித்தர் விருது, புது இசை சித்தர். சித்தர்னா ஒருநிலை அடைஞ்சவன் அர்த்தம். சித்தர்கள் இருக்காங்கல்ல, அது மாதிரி வந்து ஒரு நிலையா இருக்கிறது, எதையும் அங்கங்க அலைபாயாம. சித்தர்னா அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறது, முழுமையான அந்த மாதிரி இசை சித்தர்னு ஜெர்மனி நாட்டில் ஜெர்மனியில் கொடுத்தது அது. அது பிறகு வந்து நிறைய விருதுகள் வந்து நமக்கு நிறைய போயிட்டு. அப்புறம் வந்து இதில் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, பெங்களூர் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி டாக்டரேட், கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் நான் படித்து மியூசிக் நான் படித்து டாக்டரேட் தனியாக அது படித்து வாங்கினது. இது வந்து கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நிறைய இருக்குது சார். பேசிட்டு இருக்கான். இப்போ ரீசனாக அது வாழை மூவியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து என்னென்னதான் வந்து எப்படி போச்சு அந்த ஜேர்னி உங்களுக்கு, அதை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? பாட கூப்பிட்டுருந்தாங்க, பாட வந்தேன், பாடி கொடுத்துட்டு போனேன். பாடும்பொழுது அவங்க என்ன தேவைன்றதை நான் அவங்களுக்கு தேவைக்கேற்ப நான் பாடி கொடுத்தேன். அதுமாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு எல்லா படங்களும் பாடினதை விட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாடின ஆக்காட்டி பாட்டு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்ற நான் அதை உள்ளே வாங்கிட்டு நான் அதே ஃபீல்டில் தான் அதை பாடிட்டு போனேன். சந்தோஷமாக தான் போனேன். ஆனால் எந்த இடத்துல பாட்டை வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாது. தெரியாது எந்த படத்தில் எந்த இடத்துல பாட்டு வைக்க போகிறாங்கன்னு தெரியாது. எதில் இதை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஒப்பாரியாக இருக்குது. ஒப்பாரின்றதுல ஒரு வேளை கடைசியில் வருமோ, இல்லை முன்னாடியில் படத்தில் வருமோ அப்படின்ற மாதிரி அதுலேருந்து கூட படம் தொடங்கலாம் அப்படின்னு. ஏன்னா பிதாமகனில் கூட ஒரு ஒப்பாரி மாதிரி வந்து தான் பாட்டு தொடங்கும், படம் தொடங்கும். அது மாதிரி இது முன்னாடி வைக்கலாம் நான் போயிட்டேன். ப்ரொமோ ஷூட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ப்ரொமோ ஷூட்டுக்கு வந்திருக்கும் போது அப்போ ப்ரொமோ ஷூட்டு இங்கே சென்னையிலே எடுக்கிற மாதிரி இருந்தது, அவங்க எடுக்கல. அதன் பிறகு ஒரு 2-3 தேதி தள்ளி போச்சு. அப்புறம் நான் ஊருக்கு சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்காக நான் புறப்பட்டு போயிட்டேன். அப்போ முடிச்சுட்டு வந்த பிறகு இவங்க கூப்பிட்டாங்க. போட்டால் திருநெல்வேலியில் ஷூட் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், ப்ரொமோ ஷூட்டுக்கு எதுக்கு திருநெல்வேலி கூப்பிட்றாங்க, எதுக்கு சாங்கு ரெக்கார்டிங் தேட்டர் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இருந்தாலும் நான் போயிட்டேன் கிளம்பி. அப்புறம் அங்கே போனால் தெரியுது அங்கே நிறைய ஷூட்டுக்கு வந்து எல்லாம் பெரிய செட்டப் இருக்குது. சரி, அது வரைக்குமே நான் ப்ரொமோ ஷூட்டுன்னு தான் நினச்சிட்டு பாடி கொடுத்துட்டு வந்தேன். எல்லாமே பண்ணி கொடுத்து வந்து அந்த பாட்டை நான் உள்வாங்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருந்தது. அந்த 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 லொக்கேஷனு, அங்கே இருந்த மக்கள் பீப்புள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த மண்ணுக்கான எல்லாமே அந்த மண்ணுக்கான. எனக்கு அவங்க நடிக்கிறவங்கன்னு தெரியாது. படத்தில் அவங்கெல்லாம் இருக்காங்க, அப்புறம் தான் தெரியும் அவங்க எல்லாமே. ஆமாம், கரெக்டாக இருந்தது. ஆமாம், அந்த ஃபீல் எனக்கு கரெக்டாக எமோஷன் பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி வந்து நான் போன உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு அதிருப்தி காத்திருந்தது அங்கே. என்னன்னா என்னோட ஹேரை வந்து கட் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபுல்லாக ஹேர் நான் வச்சுருப்பேன், நிறைய முடி இருக்கும். அதுதான் எனக்கு ஒரு 20-25 வருஷத்து அடையாளம் எனக்கு அது. ஆமாம், அதுதான் நான் இசைன்னு ஆரம்பிச்சு அந்த காலத்துக்கட்டத்துலேருந்தே முடியோட தான் இருப்பேன். அதை எனக்கு கொஞ்சம் கட் பண்ண உடனே எனக்கு கொஞ்சம் சின்ன அப்படியே நெருடல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே அந்த இதுலேயும் மனசு அப்படியே இருந்தது. அப்புறம் நான் அதை பாடி கொடுத்துட்டு வந்த பிறகு
திரும்ப முடிச்சுட்டு வந்துட்டேன் ஷூட்டு. இங்கே வந்த பிறகு மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ப்ரொமோ ஷூட்டுக்கு மறுபடியும் சார் கூப்பிட்றாரு. நாங்கள் என்ன மறுபடியும் நான் அவங்ககிட்ட கேட்கவே இல்லை. நான் கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்து இங்கே கேட்டேன், சார் வந்து முதல்ல எடுத்தார மேம், இது வந்து இப்போ மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. தெரில சார் எடுக்கிறாங்க அப்படின்னு. அவங்க தெரில அப்படின்ட்டாங்க. அப்புறம் இதை பாடி இதில் வந்து ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இது வந்து சாதாரணமாக ஒரு ரெக்கார்டிங் எப்படி நம்ம பாடுவோம் அப்படி அந்த மாதிரி பாடி கொடுத்துட்டு நான் போயிட்டேன். இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா, அங்கே எடுத்தாங்க, அது எதுக்கு எடுத்தாங்க? ஒருவேளை அது சரியில்லாமல் இருந்திருக்கும். இது புதுசாக எடுத்துருக்குறாங்க, இது எடுக்கிறதுனால இது வருமா அது வருமா, ஆனால் ஏதோ ஒன்று தான் வரும் அப்படின்னு நான் ஏதோ ஒன்று வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையில் போனேன். ஆனால் பார்த்தா ரெண்டுமே வந்துச்சு. ஏன்னா ஒன்று ப்ரொமோ ஷூட்லேயும் வந்துச்சு, தேட்டரில் போய் பார்த்தா நம்ம அங்கே வந்து நடித்தது தேட்டரில் வருது. அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். அதுதான் எனக்கு சூப்பர் சார், சூப்பர். தென் வந்து நீங்கள் கர்ணன் மூவியில் வந்து ஏதோ ஒரு பாட்டு பாட வேண்டியது சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு பாதிலே என்னமோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் என்னமோ ஆச்சு சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அது நான் பாடி கொடுத்துட்டு போயிட்டேன். இல்லை பாடி கொடுத்துட்டு போயிட்டேன். அது குரல் வந்து லால் சாருக்கான அவரோட அந்த டெப்த் வாய்ஸுக்கு என்னோட வாய்ஸ் தின்னா இருந்தது, எங்கா இருக்கு, இன்னும் ஓல்டு வாய்ஸா வேணும்னு அதை தேர்வு பண்ணும்போது வேற ஒருத்தவங்களை கொண்டு போய் அப்பதான் தேவா சாரை கூட்டு, எனக்கு தேவா சார் தான் பாட போறான்னு தெரியாது, அவரை கூட்டு பயன்படுத்தினாங்க. அது சாப்பிட்டாவும் இருந்தது. அதுதான் கான்ட்ரவர்சி எல்லாம் ஒன்றும் இல்லை. முன்கூட்டியே எனக்கு அவர் அழைப்பு கொடுத்துருந்தாரு. அந்த படத்திலே பாட வேண்டியது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி வந்து அதுக்கு அதை இரட்டிப்பா அதில் கொடுத்துட்டாரு. இரட்டிப்பா கொடுத்துட்டாரு. தென் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள் வாய்ஸ் சம்திங் என்னமோ ஒரு ஃபீல் இருக்குது, எமோஷனல். நிறைய பேர் ஆடியன்ஸ் நான் கேட்ட வரைக்குமே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உண்மையாலும் உங்கள் வாய்ஸ் ஏதாவது லைக் ஃபீல் சம்திங் ஏதாவது இருக்கா? இல்லை அது என்னன்னா, இப்போ நான் பாடுற பாடல்கள் எல்லாமே என்னோட வாழ்வியல் சம்மந்தப்பட்டது தான். உங்கள் லைஃப்பில் நடந்தது எங்கேயோ நடந்திருக்கும், அதை நான் பார்த்துருப்பேன், அல்லது வந்து இங்கே கேட்டிருப்பேன். கேட்க சிலது கேட்க நமக்குள்ள அந்த இன்ஸ்பயர் தான் அது. நான் ஒன்றும் புதுசாக அது வந்து எனக்கு இல்லை. இப்போ அவங்க வாழைத்தாரில் தூக்கிட்டு அவங்க போய் அந்த பையன் பசியோட போகிறான். என்னோட நான் இருந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா, நான் கதிர் கட்டு நெல் அறுத்து கட்டு தூக்கி போயிருக்கிறேன். ஒரு ஆள் உயரம் இருக்க தூக்கிட்டு போனா இப்பயாவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப லீனாக இருக்கும், தூக்கவே முடியாது. தூக்கிட்டு அந்த மாதிரி வரப்புகள்லையும் வாய்க்கால்லையும் உழுந்து வாரி கட்டரோட போட்டு உழுந்து முதுவெல்லாம் அடிபட்டு அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கிறேன் நான். ஆமா, அது வெளியே ஒன்றும் கிடையாது, இடம் தான் வேறுபடுது, பொருள் தான் வேறுபடுது. அங்கே வாழைக்குளம் இருக்குது, இங்கே வந்து கட்டு இருக்குது. அது திருநெல்வேலி மாவட்டம், இது நான் பிறந்தது பாண்டிச்சேரி, இந்த வட தமிழகம். ஆக ரெண்டும் எனக்கு கனெக்டிவிட்டி ஆகிறதுனால எனக்கு இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது படம் வந்த பிறகுதான் எனக்கு தெரியும். முன்கூட்டி பாட்டுக்கு வந்து எனக்கு வந்து மியூசிக்ல தான் ஒர்க் பண்ணும். ஆனா அவங்க சார் டைரக்டர் வந்து அது கரெக்டா மியூசிக் டைரக்டரும் அவரும் கரெக்டாக இது பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் வந்து ஏன் சார் யாரையும் மீட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க? சார் இன்டர்வியூஸ் நான் பார்த்தப்போ நான் வந்து மற்றவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஏன் சார் நீங்கள் நினைக்கிறீங்க? அது எனக்குள்ளேயே இருக்கிறது. அது என்ன, முன்கூட்டி நான் போய் எல்லாத்துக்கும் இடத்தையும் பார்த்துருக்கிறேன். இப்போ ஆர்கெஸ்ட்ரா லைன்லலாம் நான் போய் பார்த்துருக்கிறேன். ஆர்கெஸ்ட்ரா போகும்போது என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுலையே அவங்க ஏதோ காரணங்கள் சொல்லிட்டு தவிர்ப்பாங்கல்ல, அது எனக்கு ஆரம்பத்திலே வந்துடுச்சு. அந்த ஆரம்பத்தில் எனக்கு வந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பெயர்ந்து வந்த பிறகு அதே மாதிரி அவங்க எதனா செய்துருவாங்களோ, நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்மளுக்கு ஏதாவது தட்டு கழிப்பாங்களோ, அல்லது நம்ம ஏன் வந்தான் இவன் என்னடா வந்து வாய்ப்பு கட்டு இந்த மாதிரி வரான், ஏதோ சாதாரணமாக நம்ம பேச பண்ணல அந்த மாதிரி நினச்சிருவாங்களோன்னு தான். ஆமாம், அதோட ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் அது. மற்றபடி வந்து பார்க்கக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது, பார்க்கணும். ஆனால் அதான் நான் சொல்லியிருப்பேன், நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், அது என்னோட ட்ராபேக், அது தப்பு, என்ன பார்வையில் அது தப்பு. ஆனாலும் இன்னொரு பாட்டு பார்த்தோன்னா அப்படி அவசியம் இல்லைன்றது யோசிக்கிறது இருக்குல்ல, அது வந்து அது என்னோட நான் நிலைநிறுத்திக்கிறது. அது பார்க்காம இருக்கிறது வந்து தப்புதான்றது இன்னொரு பார்வை அது. ஓகே சார். அப்போ ரெண்டுமே வந்து எனக்கு தான் கிடைச்சதை நான் பயன்படுத்திக்கிறேன். யாரை தேடி போய் தொந்தரவு பண்ணல, வர்றதை செய்கிறேன், அவ்வளோதான். இனிமேல் யாரு கூப்பிட்டாலும் நான் வந்து பண்ணுவேன், அவ்வளோ. அப்படி தான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். நானும் தேடி போகிறதில்லன்றதுக்கு அதுதான் காரணம். மொழியை பார்க்கக்கூடாது, அவங்கள போய் சந்திக்கக்கூடாதுலாம் கிடையாது, தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே. தென் வந்து நீலாம் ப்ரொடக்ஷன் வந்து என் தாய் வீடு, நான் திருவிழா வீட்டுக்கு போகிற மாதிரி என் தாய் வீட்டில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது எதனால சார் அந்த ப்ரொடக்ஷன் உங்களுக்கு அவ்வளோ கனெக்டாக இருக்குது? ஆமாம், அது என்ன மக்கள் இசை அவங்க எடுத்து பண்ணுறாங்க. மக்கள் இசை நீங்கள் எடுத்து பண்ணாலும் அது எனக்கு தாய் வீடு தான். ஏன்னா என்னோட இசை அங்கே இருக்குல்ல, என்ன இடமா இருக்கு, இன்னொன்று அவங்க சிந்திக்கிறது வந்து அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்கே இடம் இருக்கு. மக்கள் இசை வந்து நான் என்னோட குழு பேரே மக்கள் இசை தான். என்னோட மக்கள் இசை நானே குழு பேருன்னு குறிச்சுக்கேன். இதுக்கு முன்னாடியே மக்கள் இசை மாமணின்னு நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எங்கள் கலைஞர்களுக்கெல்லாம் நான் விருது கொடுத்துருக்கேன். அப்போ அது எனக்கு கனெக்டிவிட்டி ஆகுது.
ஓகே ஓகே. இப்போ நான் யோசிச்சது மக்கள் இசை என்னோட டைட்டில் நேமு. அதே போல் மக்கள் இசை மாமணின்னு நான் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். கலைஞரில் கொடுத்துருக்குறேன், அது எல்லாமே இருக்குது. ஓகே. அப்போ அதுவும் எனக்கு கனெக்ட். அப்போ நான் என்னோட சிந்தனை அவங்க சிந்தனை ஒன்றா இருக்குது. அதனால் அது என் ஒரு தாய் பிள்ளைகள் தான்ன்றது தான் அதான் நான் சொன்னேன். அது மட்டும் கிடையாது, நிறைய கொள்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் அதை சொன்னேன். இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க என் ஃபேஸ் வெளியே தெரியக்கூடாது. அது ஏன் சார் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து சும்மா எனக்கு பேசும்போது இப்போ தெரியுது, அவ்வளோ படிச்சிருக்கீங்க, அவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்கள் முகம் தெரியணும் சார் ஆடியன்ஸ்க்கு. அது ஏன் தெரியக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியக்கூடாதுன்னு நினைக்கல, தெரியப்படுத்தினா நான் இப்போ நீங்கள் அழைச்சிங்க நான் வந்தேன் வச்சுங்களா. தெரியக்கூடாதுன்னால நினைக்கல, தெரியணும்னு ஆசை இருக்கு. தெரியணும் ஆசை இருக்கு. நல்ல முகமாக தெரியணும், நல்ல வேற வேறுமா கான்ட்ரவர்சி ஆகக்கூடாதுன்னு கண்டிப்பாக தெரியும். இனிமே தெரியும். கண்டிப்பா இனிமே தெரியணும் சார். இனிமே தெரியும். ஷூர். ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ லாஸ்ட்க்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஆக்காட்டி உங்க ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் சாங். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் கண்டிப்பா உங்களுக்கு. ஸோ அந்த படத்தை பத்தி, அந்த சாங் பத்தி ஏதாவது உங்களுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபர்ஸ்ட் படம்னாலே ஒரு ஃபர்ஸ்ட் சாங் சம்திங் இருக்கும்ல, ஃபீல் ஷேர் பண்ண முடியுமா எங்களுக்கு? ஆமாம் கண்டிப்பாக சொல்லுவேன். அதில் ஒரு என்னன்னா, அந்த பாட்டை பாடிட்டு நான் சேரன் சார்கிட்ட, டைரக்டர் சேரன் சார் பாட்டு கேட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இருக்க சொல்கிறாரு. பாட்டு நல்லா வந்திருக்கு, இருங்க அப்படின்றாரு. அந்த பாட்டு நான் ஒரு 8 நிமிஷத்தில் பாடி கொடுத்துட்டேன். 10 நிமிஷத்தில். ஆமாம். ஓகே ஓகே. பாடி கொடுத்துட்டேன். சேரன் சார் வந்து அந்த பாட்டை கேட்டு நீங்கள் இருந்து நாளைக்கு போகிறீங்களான்னாரு. சரிங்க சார்ண்ணே. அப்போ அவருக்கு போய் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நான் இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கேருந்து அவர் ஃபோன் அடித்து என்னை வர சொல்லி போனால், இன்னொரு பாட்டு நீங்கள் பாடிட்டு போங்கன்னு ஒரு பூஸ்ட் கொடுத்தாரு. அப்போ அந்த பாட்டு வந்து நான் இரவெல்லாம் பாடி பயிற்சி பண்ணி தயாராகிட்டேன் மறுநாள் பாடுறதுக்கு. அது ஒரு சில காரணங்களால் அண்ணன் இசையமைப்பாளர் சபேஷ் அண்ணா வந்து ஊரில் இல்லை, வெளியில் போயிட்டாங்க. ஏதோ ஆர்ஆர் ஒர்க்கு விஷயமா வெளியே போயிட்டாங்க. அப்போ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு போனது. நான் பாடுறதா இருந்த அந்த பாடல் வந்து அவங்க ட்ராக் பாடி வச்சு தான் அப்படியே பயன்படுத்திக்கிட்டாங்க. அது வேறு காரணங்களால் அது படத்துக்கு அந்த பாடல் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு ஒன்று. இன்னொன்று வந்து அந்த பாட்டு நான் பாடும்போது அந்த பாட்டோடைய வலி என்னென்னா, வலியும் வேதனையும் வலையோடு போயிடுச்சு, வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு, வாங்க பறந்துடுவோன்னு இது இயற்கையாக அந்த பாட்டிலே வரும். அது அந்த பாட்டு இசை பெருமாள் அவங்க எழுதி என்னுடைய குருநாதர் கேஜி அவங்க பாடினது. அப்போ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டு என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு சில காரணங்களால அந்த பாட்டு கேஸ் ஆகிடுச்சு. அது என்னென்னா, மக்கள் இசை பாடல்னு ஒரு பக்கம் இல்லை, நான் எழுதுனது அப்படின்றது இன்னொரு பக்கம். நீங்கள் எழுதுனால ஏன் சார் கேஸ் ஆக போகுது? ஆமாம், நான் எழுதலை, இன்னொருத்தவங்க எழுதுனது. இன்னொருத்தவங்க பாடல் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நாட்டுப்புற பாட்டுன்னு அந்த பேச்சு தான் அது. அது ஒரு கட்டத்தில் வந்து வழக்கு வரைக்கும் போயிடுச்சு. வழக்குக்கு போனதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வழக்கு போட்டவங்க இடைக்கால தடை நடிக்க சொல்லிட்டாங்க. அந்த பாட்டை தூக்குங்க, நாங்கள் படம் விட்டுறோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, இவங்க என்ன பண்ண, படம் வெளியே வந்தாகணும், பணம் போட்டிருக்கிறோம். அதனால் அந்த பாட்டை இடைக்கால தடை கொடுத்துட்டு அதை இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு அதுக்கு பிறகு படத்தை வெளியிட்டாங்க. அதன் பிறகு அது ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் ஒரு நிலைக்கு இன்ஜெக்ஷன் வாங்கினா அதுக்குள்ளே முடிஞ்சிருமில்ல. அப்போ முடிஞ்ச உடனே அந்த பாட்டு வந்து யூடியூப்ல வந்துடுச்சு. படத்தில் வரல, ஆனால் வெளிநாடுகள் போகும்போது, படம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது அதிலெல்லாம் போச்சு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெளியிடும் போது அந்த பாடலுக்கு இடைக்கால தடை வச்சுட்டாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ரோல், எனக்கு பெரிய அவ்வளோ ஸ்பேஸ். அது யாராலையும் சரி பண்ண முடியாது. அதுதான் சார் யோசிக்கணும். அதுதான் இவ்வளோ தூரம் அது வந்திருந்தா என்னோட நிலை இன்னும் வேற. அப்போ 20 வருஷம் நான் பின்னாடி வந்திருக்கிறேன். கண்டிப்பா சார். ஆமா, 20 வருஷம் பின்னாடி வந்து இப்பதான் போய் இதெல்லாம் இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அது முன்னாடியே நடக்க வேண்டியது இப்போ நடந்திருக்கு. அவ்வளோதான். உங்க ஆக்காத்தி அந்த பாட்டு எங்களுக்காக பாடணுமா? இல்லை ஞாபகம் இருக்கா சார்? இப்போ இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு ஞாபகம் இருக்கு. ஆமா, எங்களுக்காக பாடுங்க சார் கொஞ்சம். அந்த உருண்ட மலை ஓரத்துல உளுந்து காய போட்டிருந்தே. சூப்பர் சார். அப்போ இருந்த வைப் இப்பவே கொண்டு வந்துட்டீங்க சார். நீங்க அப்படியே சேஞ்சே ஆகல. ஓகே சார், தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. உங்களை பற்றி தெரிய நிறைய விஷயம் இப்போ மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க, எனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய தெரியணும் சார். ஆக்சுவலாக நீங்கள் இன்டர்வியூஸ் கொடுங்க, இதை பற்றி நிறைய நீங்கள் சொல்லுங்கள் சார். தேங்க்யூ சார். நன்றிங்க, ரொம்ப நன்றி.